ஜிப்மரில் இரட்டை குடியுரிமை பெற்று இணைய முயன்ற 9 மாணவர்கள் நீக்கல். எம்என்சி நடவடிக்கை. பத்ம விருது யாருக்கு? முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவிடும் வகையில் கண் சிகிச்சை முகாம் அமைய வேண்டும். கவர்னர் கைலாசநாதன் பேச்சு. புதுச்சேரியில் இளம்பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோ எடை தலைமுடி அறுவை சிகிச்சையில் அகற்றம். புதுவையில் இரட்டை குடியுரிமை பெற்று ஜிப்மரில் இணைய முற்பட்ட 9 பேரை என்எம்சி நடவடிக்கை எடுத்து நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் முதல்வருக்கும் கவர்னருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண்டுதோறும் 250 மருத்துவ மாணவர்கள் படிப்பதற்கான உத்தரவு உள்ளது. இதில் புதுவை காரைக்காலைச் சேர்ந்த 64 மாணவர்களின் சேர்க்கை நடைபெறுவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. அந்த வகையில் இரட்டை குடியுரிமையில் மாணவர்கள் இக்கல்லூரியில் சேர்வதாக வந்த புகாரை அடுத்து கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் பரிந்துரையில் என்எம்சி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் இரட்டை குடியுரிமை உடைய 9 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். புதுவையைச் சேர்ந்த 60 மாணவர்கள் சேர்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுவையைச் சேர்ந்த 53 மாணவர்கள் இன்று ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளனர். 4 பேரின் சான்றிதழ்கள் சுகாதாரத்துறை இயக்குனர் பரிசீலனையில் உள்ளது. எனவே அவர்களும் கல்லூரியில் சேர்வது உறுதி. இதற்கு உறுதுணையாக இருந்த கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். மேலும் கடந்த காலங்களில் புதுவை மாணவர்களின் இடங்கள் பறிபோனது. இந்த ஆண்டு இந்த இடங்களை முழுமையாக புதுவை மாணவர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்த கவர்னர், முதல்வர் ஆகியோருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார். பத்ம விருதுக்கு தகுதியானவர்களை பரிந்துரை செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பத்ம விருது வேண்டி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான நபர்களை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதற்காக அரசின் உயர்நிலைக்குழு ஆலோசனை கூட்டம் வணிக வரித்துறை வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரம் கேசவன், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அதிகமான ஏழை எளிய நடுத்தர மக்கள் தங்களுக்கு இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் இருப்பது தெரியாமல் இருக்கின்றனர். அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் இயங்கி வரும் அரவிந்தர் கண் மருத்துவமனையில் அரவிந்தர் கண் வங்கி மையத்தின் சார்பாக 39வது தேசிய கண்தான இருவார விழா மருத்துவமனை கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்தானத்தை ஊக்குவிப்பதில் சிறப்பாக செயல்படுவோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், பாரத பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு சுகாதார உத்தரவாதத்தை அளித்திருக்கிறது. கண் மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சைகளால் பலரும் பயன்பெற்றுள்ளனர். அதேவேளையில் உறுப்பு தான துறையில் ஏற்பட்டுள்ள நவீன வசதிகள் நாடெங்கிலும் உள்ள ஏழைகளை சென்றடையும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதிகமான ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் இருப்பது தெரியாமல் உள்ளது. இது குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர், லட்சக்கணக்கான மக்கள் கண் பார்வை இல்லாமல் உள்ளனர். அவர்களுக்கு உதவிடும் வகையில் கண் சிகிச்சை முகாம் அமைய வேண்டும் என கூறியுள்ளார். இளம்பெண் ஒருவர் தனது சொந்த தலைமுடியை இழுத்து அதை சாப்பிட்டு வந்துள்ள நிலையில் அவருடைய வயிற்றிலிருந்து 1.5 கிலோ எடை கொண்ட தலைமுடியை அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றிய ஜெம் மருத்துவமனை மருத்துவர் சசிகுமாருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. புதுச்சேரியில் உள்ள ஜெம் மருத்துவமனைக்கு 17 வயதுடைய இளம்பெண் சிகிச்சைக்காக வந்துள்ளார். அவர் 2 மாதங்களாக வயிற்று வலி, குமட்டல், வாந்தியால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சிகிச்சை தொடர்பாக குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் சசிகுமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், இளம்பெண்ணின் ஆரம்ப நோய் அறிதல் சோதனையில் வயிற்றுக்குள் ஒரு பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது. அது முடி பந்தாக இருப்பது கண்டறியப்பட்டது. வயிற்றில் இருந்த முடிப்பந்தால் நோயாளி செரிமான அமைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதையடுத்து சுமார் 2 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. வயிற்றிலிருந்து திசுக்களுக்கு சேதத்தை குறைத்து முடிப்பந்தை பிரித்து எடுத்தோம். சுமார் 1.5 கிலோ அளவுக்கு தலைமுடி இருந்தது என்றார். இதற்கு காரணம், இளம்பெண் தனது சொந்த தலைமுடியை இழுத்து அதை சாப்பிட்டு வந்துள்ளார். இந்த நிலை ஆண்களை விட பெண்களுக்கு உள்ளது. இதன் பெயர் ட்ரைகோட்டிலோமீனியா. இது ஓர் உளவியல் கோளாறு. மனநல மருத்துவர் ஆலோசனை பெற்று இதிலிருந்து வெளியே வரலாம்.
தற்போது அப்பழக்கத்திலிருந்து விடுபட அப்பெண்ணுக்கு சிகிச்சை தரப்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி AFT மைதானத்தில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து புழுதிகள் பறப்பதினால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் AFT திடலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இங்கிருந்து உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. 24 மணி நேரமும் பிஸியாக இருக்கும் இந்த AFT மைதானத்தில் தற்பொழுது எந்நேரமும் பேருந்துகள் சென்று வருவதால் நிலையத்தில் செம்மண் புழுதி பறக்கின்றது. அப்பகுதி முழுவதும் புழுதிகள் பறந்து வீடுகளையும் சூழ்கிறது. கடைகளிலும் புழுதி பறக்கின்றது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் எப்பொழுது மழை பெய்தாலும் புதிய பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறிவிடுகிறது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகினர். எனவே இதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். இயக்குனர் AR ராஜேஷ் இயக்கத்தில் ஒயிட் டவுன் பிலிம்ஸ் 3ஆம் தயாரிப்பில் பாவக்கூத்து என்கின்ற திரைப்படத்தின் முதல் பார்வையை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். ஒயிட் டவுன் பிலிம்ஸ் 3ஆம் தயாரிப்பில் பாவக்கூத்து என்கின்ற திரைப்படத்தின் முதல் பார்வையை கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டு மனதார பாராட்டு தெரிவித்தார். எழுத்தாளர் மற்றும் இயக்குனர் AR ராஜேஷின் இயக்கத்தில் இப்படம் தமிழ் கலை மற்றும் பெண்மையை பேசும் கதையாக அமைந்துள்ளது. விரைவில் ட்ரெய்லர் வெளியிடுவதாக தயாரிப்பு நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரானா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில துணைத் தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரானா கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜி சரவணகுமார், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார், VP ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு செல்போன் மூலம் மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில மற்றும் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் உயர்த்தப்பட்டு வரும் வரிகளை குறைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெல்லித்தோப்பு தொகுதிக்குழு சார்பில் நெல்லித்தோப்பு விஜயா மெடிக்கல் அருகில் தொகுதி செயலாளர் சதீஷ் பெருமாள் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். வழக்கறிஞர் கோவிந்தசாமி, நெல்லித்தோப்பு கிளை செயலாளர் ஜெயகுரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வீட்டு வரி, குப்பை வரி, அபராத வட்டிகள், கொரோனா காலங்களில் விதிக்கப்பட்ட வரியினை உடனே தள்ளுபடி செய்திட வேண்டும் என்றும், நெல்லித்தோப்பு தொகுதியில் வீதி சாலைகள், வாய்க்கால்கள், பாதாள சாக்கடை பணிகளை அரைக்குறையாக முடிக்காமல் முழுமையாக முடிக்க வேண்டும் என்றும், இதேபோல் நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் கட்டிடம் இடிக்கப்பட்டு பல மாதங்களாக கட்டப்படாமல் கிடப்பில் போட்டுள்ளனர், அதனை விரைவாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு அளித்திட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் MAS சுப்பிரமணியன் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. டாக்டர் MAS சுப்பிரமணியம் தொண்டு அறக்கட்டளை சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் MAS சுப்பிரமணியனின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அவரது ஆதரவாளர்கள், உறவினர்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு நிறைவு செய்த 417 மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மலை அங்கியினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் 2023-24ஆம் கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு நிறைவு செய்த 417 மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் நிகழ்வு உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஜான் ஹெல்டா, மதர் ஜெசிந்தா மேரி, சிஸ்டர் ஜான்சி மற்றும் அனைத்து ஆசிரியர்கள், ஊழியர்கள் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தார். அவருடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காத்தலிங்கம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும்
அலுவலக ஊழியர்கள் சேவியர், ஜபமணி, ஜான் பால், ரவி, சதீஷ், ராஜவேல் மற்றும் எட்வர்ட் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைத்துள்ளவர்கள் தாமாக முன்வந்து அவற்றை அகற்ற வேண்டும் எனவும், இதுபோன்ற செயல்கள் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, துணை மாவட்ட ஆட்சியர் ராமகிருஷ்ணன், துணை ஆட்சியர் வினயராஜ், உள்ளாட்சித்துறையின் துணை இயக்குநர் சவுந்தரராஜன், காவல் கண்காணிப்பாளர்கள் வீரவல்லபன், செல்வம், வம்சித ரெட்டி மற்றும் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பொது இடங்களில் பேனர்கள், கட் அவுட்டுகள் வைப்பதற்கான நெறிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மழைக்காலம் விரைவில் துவங்க உள்ளதால் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கும் பொருட்டு காவல், உள்ளாட்சி, பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகளை அகற்றவும் அறிவுறுத்தினார். அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் பேனர்கள் அகற்றுவதற்கான செலவின தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிக்க அறிவுறுத்தினார். அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைப்பது போன்ற செயல்கள் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைத்துள்ளவர்கள் தாமாக முன்வந்து அவற்றை அகற்ற அறிவுறுத்தினார். புதுவை ராஜா நகர் ராஜகாளியம்மன் கோவில் திருவிழாவிற்கு அழைப்பு விடுக்காததால் தனது நண்பர்களுடன் திருவிழாவில் தகராறு செய்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர் மோட்டார் சைக்கிளை கொளுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை ராஜா நகரில் ராஜகாளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் திருவிழாவை ஆண்டுதோறும் அந்த தெருவில் உள்ள பொதுமக்கள் எடுத்து நடத்துவது வழக்கம். இந்நிலையில் இக்கோவில் திருவிழா நடைபெற்றது. அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த திருவிழாவை நடத்தியுள்ளனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பத்வா என்கின்ற பத்மநாபனை திருவிழாவிற்கு அழைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே திருவிழாவின் ஒரு பகுதியாக பாட்டு கச்சேரி நடத்தப்பட்டது. விடியற்காலை 3 மணி அளவில் மது போதையில் வந்த பத்மநாபன், அவரது நண்பர்கள் விக்கி, தமிழ்ச்செல்வன் ஆகியோர் திருவிழாவில் தகராறு செய்துள்ளனர். தங்களை அழைக்காமல் எப்படி திருவிழாவை நடத்தலாம் என கூறி அங்கிருந்த நாற்காலிகளையும் விழா மேடையையும் சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் அங்கிருந்த மக்கள் தங்களது வீடுகளுக்கு செல்ல தொடங்கினர். திடீரென பத்மநாபன் தரப்பினர் கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் ஆதரவாளரான ஜோசப் என்பவரது இருசக்கர வாகனத்தை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. உடனே அங்கிருந்தவர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் வருவதை அறிந்த 3 பேரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதனையடுத்து போலீசார் மேலும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட பத்மநாபன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி சார்பில் முத்தியால்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பள்ளி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கண், பல் மற்றும் பொதுநல மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை அன்புக்கரசி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி சார்பாக TNS ஜெயந்தி ஜெயராகினி தலைமையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சைகள் அளித்தனர். நிகழ்ச்சியினை சமூக செயல்பாட்டாளர்கள் தாமரை செல்வி மற்றும் ரஞ்சித் செய்திருந்தனர். தட்டாஞ்சாவடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கங்கையம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அருள்மிகு சுந்தர விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் பொற்களை பூரணி உடனுரை குண்டுதாங்கி ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஆவணி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி கடந்த 23ஆம் தேதி கணபதி ஹோமம், காப்பு கட்டுதலுடன் விழா துவங்கியது. தினமும் அபிஷேகம், ஆராதனை நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். நடிகர் விஷால் பிறந்தநாளையொட்டி மாற்றுத்திறனாளி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில புரட்சி தளபதி விஷால் மக்கள் நல இயக்கம் சார்பில் நேற்று கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் நடிகர் விஷால் பிறந்தநாளையொட்டி மாற்றுத்திறனாளி 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது.
உமாபதி வரலட்சுமி மக்கள் நல இயக்கம் மற்றும் தேவிகா அறக்கட்டளை தலைவர் உமாபதி விஷால் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வே பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றிரவு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அதையடுத்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னரின் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்தியா கூட்டணி சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் உருளையன்பேட்டை காங்கிரசார் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் நடைபெறும் என இந்தியா கூட்டணி அறிவித்திருந்தது. அதன்படி நேற்று இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக, காங்கிரஸ், இந்தியா கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ ஆகிய கட்சிகள் சார்பில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட அண்ணா சிலை அருகே நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று கூடினர். இந்த பேரணியில் உருளையன்பேட்டை தொகுதி காங்கிரசார் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து அவர்கள் நேரு வீதி வழியாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6670 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 88 ரூபாய். ஜிப்மரில் இரட்டை குடியுரிமை பெற்று இணைய முயன்ற 9 மாணவர்கள் நீக்கல். எம்என்சி நடவடிக்கை. பத்ம விருது யாருக்கு? முதல்வர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு உதவிடும் வகையில் கண் சிகிச்சை முகாம் அமைய வேண்டும். கவர்னர் கைலாசநாதன் பேச்சு. புதுச்சேரியில் இளம்பெண்ணின் வயிற்றிலிருந்து 1.5 கிலோ எடை தலைமுடி அறுவை சிகிச்சையில் அகற்றம். கலெக்டர் கோத்துங்கன் தலைமையில் பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் அகற்றுவது தொடர்பான ஆலோசனை கூட்டம். திருவிழாவிற்கு அழைப்பு விடுக்காததால் தகராறில் ஈடுபட்ட கோஷ்டி. மோட்டார் சைக்கிளை தீயிட்டு எரிப்பு.